இன்று நமது ஆசிரியர் வந்து சுவாமி அவர்கள் இன்று 43வது அவர் குறித்து தினத்தை கொண்டாட இன்று நாம் அனைவரும் இந்த வேலையிலே நாம் முதலில் நமது தலைவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை கொடுத்து அருள் பங்குகளை வருகிறவர்களுக்கு அன்போடு வழங்குகின்றோம். அடுத்தபடியாக நமது அருள் பங்குகள் நமது தந்தைக்கு வாழ்த்து தெரிவிக்க இங்கு வந்துள்ள அவர்களையும் மக்கள் சார்பாகவும் மக்கள் பேரவை சார்பாகவும் வருகிறவர்களுக்கு வரவேற்கின்றோம். மேலும் நமது தந்தை அவர்கள் இந்த 43 ஆண்டுகள் மிகவும் சீர்திருத்தமாக இந்த பணியை மிகவும் செலவு செய்து இன்று 43வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவர்கள் 4 ஆண்டுகள் மட்டுமே பங்கிலே பணியாற்றி அது சிறப்பு வாய்ந்தது. அதன் அடுத்ததாக 9 ஆண்டுகள் அவர் இந்திய தலைமையில் இந்திய SC/ST கமிஷனில் மிகவும் 9 ஆண்டுகள் அவர் பணியாற்றியது மட்டுமல்ல, பல்வேறு இந்திய தேசிய தலைவர்களை சந்தித்து SC/ST-க்காக வாதாடி அவருடைய கடல்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இந்த 9 ஆண்டுகளை அவர் சிறப்பாக அந்த SC/ST கமிஷனாக பாடுபட்டோம். அதற்கு மீண்டும் 2 ஆண்டுகள் இங்கே வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைத்து மீண்டும் 7 ஆண்டுகள் திருச்சியிலே இந்த SC/ST கமிஷனை மீண்டும் வலுவாக உருவாக்க அவர் பாடுபட்டு இன்று இந்த திருவண்ணாமலை உலக பேரவைப்பணியாக இன்று அவருடைய 43வது ஆண்டை கொண்டாட நாம் இந்த 10 மக்கள் சார்பாக மிகவும் வரவேற்க வேண்டும். அது அடிப்படையில் தந்தை அவர்களுக்கு இன்னும் 43 ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் அவருடைய வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க என்று 10 மக்கள் சார்பாக இப்பொழுது நம்முடைய தந்தையர்களுக்கு வரவேற்பு முன்னதாக நம்முடைய பங்கு தந்தை விழாநாயகர் அவர்கள் கருத்து தந்தை நம்முடைய திருவண்ணாமலை அழைப்பு கருத்து தந்தையர்களை கொண்டாடி அழைத்து சிறிய புத்தகம், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே மிக சிறந்த 7 பர்சனாலிட்டிஸ் அவர்கள் பற்றிய புத்தகத்தை கொடுத்து நம்முடைய நன்றி நம்முடைய வாரியத்தை நல்கிறார்கள். வெல்கம் டியர் ஃபாதர்ஸ். இந்த நேரத்திலே பங்கு மக்களாக உங்களையும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை பொன்னாடை போற்றிவிட்டு உங்களுக்கு சிறப்பான இனிப்பு கட்டிகள் சாக்லேட் கொடுத்திருக்கிறார்கள். தந்தையர்களுக்கு முன்னதாக கொடுக்குதல் சாக்லேட் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல சந்தோஷமா இருக்கிறது. எங்களுக்கு கூட கிடைக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பங்கு மக்கள் மிக முக்கியமானவர்கள். சின்னது தான் பங்கு பெருசாக, ஏன்னா சுகர் பேஷண்ட் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன கவலைப்படாது. இன்பிட்டி உங்களுக்கு கேக்கெல்லாம் கொடுப்பாங்க.
கேக் வந்து வெட்டப்படும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு நாம் எல்லாம் புரோகிராம் வந்து செல்லலாம். எனவே சிறிய சிறிய சாக்லேட் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய அது குறிப்பாக பாருங்க, நம்முடைய நிறுவனங்கள் அது மிகவும் சிறப்பு சொல்றாங்க. அதை வாழ்க்கை குறிப்பாக சிறப்பு கொண்டிருக்கிற நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த ஒரு அருமையான கல்வி வைபவத்திற்கு வருகிறவர்களை அன்போடு செலுத்தாதவர்கள் அத்தோடு தந்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த புத்தகத்துக்கு போகிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தையும் உள்ளடக்கி அழகான ஒரு கவிதை வாசித்து வருகிறார்கள் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ப்ரொஃபசர் திருமதி விடுதலை அரசு. எப்படி அவர் விடுதலைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமையும் விடுதலை வாழும் என்று சொன்னது போல விடுதலை அரசு விடுதலை பற்றி கவிதை வாசிக்கிறார்கள். எனவே அவர்களை பெருமகையோடு வருகிறவர்களை நம்முடைய வரவேற்போம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை இவர்கள் வந்து வைத்து முன்னாடி இருப்பார்கள். உலக மாதா பேராலயத்தின் பங்கு தந்தை பேரற்பணி முனைவர் எஸ். லூதுசாமி பிஎம் அவர்களின் 43வது குருத்துவ அருள்பொழிவு தின வாழ்த்து மடல். இறையரசை மண்ணில் எழுப்ப இறையருளை மிகமதி பொழிய இறை சித்தம் பணிந்து தம் சித்தம் துறந்து இறை சித்தம் பணிந்து தம் சித்தம் துறந்து எல்லையில்லா கடல் போல விரிந்து தன்னகரில்லா கொண்டாற்றும் தலைவனே தன்னகரில்லா கொண்டாற்றும் தலைவனே ஆண்டவரின் அருள்வே எம் பங்கின் பெரிய சுந்தர ராஜாவின் பேசுதலும் ரோஜாவின் வியாகுல மேரியின் விசித்திர புத்திரனே மணலூர் பேட்டையின் ராஜா எம் மனம் கொள்ளை கொண்ட உலகமாலா பள்ளியின் பூபதி ராஜா இந்திய தமிழக ஆயர் பேரவையின் செயலராய் செவ்வனை செயலாட்சி இந்திய தமிழக ஆயர் பேரவையின் செயலராய் செவ்வனை செயலாட்சி எஸ்சி எஸ்டி பணிக்குழுவின் செயலராய் அரும்பெரும் பங்காட்சி எஸ்சி எஸ்டி பணிக்குழுவின் செயலராய் அரும்பெரும் பங்காட்சி வேணும் சமூக சேவையின் இயக்குநராய் எதிர்பார்த்த இலக்கை இயல்பாய் எட்டி வேணும் சமூக சேவையின் இயக்குநராய் எதிர்பார்த்த இலக்கை இயல்பாய் எட்டி வேணும் மாணவ செல்வங்களின் மானசீக நண்பனாய் பணியாற்றி சொல்லி செல்வனாய் நம்பாழ் மலரின் சிறந்த எழுத்தாளர் விருதை ஏற்ற திகழகவியே வேணும் மாணவ செல்வங்களின் மானசீக நண்பனாய் நற்பணியாற்றி சொல்லி செல்வனாய் நம்பாழ் மலரின் சிறந்த எழுத்தாளர் விருதை ஏற்ற திகழகவியே என் பேராலயத்தின் பங்கு முதுகில் எளியோர் ஏற்றம் பெற்றிட என்னாலும் உழைத்திட ஏழிப்படியில் துன்புற்று நலிந்தோரை தாங்கி நின்ற நற்குரமே எளியோர் ஏற்றம் பெற்றிட என்னாலும் உழைத்திட்ட ஏழிப்படியில் துன்புற்று நலிந்தோரை தாங்கி நின்ற நற்குரமே அடிமை நிலமொடிந்து விடுதலை அளிக்க வந்த இறை இயேசுவின் இதிகாசமே அஞ்சா நெஞ்சம் கொண்ட போராளியே துன்புறுவோரின் துன்பம் துடைக்க எந்நாளும் துடிக்கும் இதய துடிப்பே அஞ்சா நெஞ்சம் கொண்ட போராளியே துன்புறுவோரின் துன்பம் துடைக்க எந்நாளும் துடிக்கும் இதய துடிப்பே வாருங்கள் வாருங்கள் அலையலையென வாருங்கள் தாருங்கள் தாருங்கள் தாராளமாய் தாருங்கள் என அன்புடன் அனைவரையும் அழைத்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளவில்லாமல் விண்ணகத்தை சொத்தாய் பெற்றிட அளவில்லாமல் விண்ணகத்தை சொற்றாய் பெற்றிட
அனைத்து அன்னை பொறுப்பாளர்கள் இணைந்து வந்து நமக்கு எழுப்பி அவர்களை வாழ்த்து எனவே இப்பொழுது வரவேற்பு வழங்கிய நம்முடைய துணைத் தலைவர் பங்குகள் பல்வேறு சவால்களையும் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொண்டு குருத்துவ வாழ்விலே 44வது துறையிலே அடியெடுத்த விடுதலையின் போராளி சமத்துவ சமூக நீதியுடைய வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் சமூக நீதியையும் போராட்ட குணத்தையும் ஊக்குவித்த நம்முடைய திருவண்ணாமலை மறைக்கொண்ட தந்தை வாழ்த்த வயதில் இருந்தாலும் பல சவால்களையும் போராட்டங்களையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1985 தொடர்ந்த ஆண்டுகளிலே தமிழக திரு அவை தலித் திரு அவை என்ற விதையை ஊட்டிய விதைத்த ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர்கள். புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் கிருஷ்ணகிரி. அந்த
அங்கு நிராகரிக்கப்பட்ட அந்த அழைப்பு ஆண்டவருடைய ஆவியின் என்பதால் வெறும் மலை மாவட்டத்திற்கு கிடைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு இறைவனுடைய கொலை. தமிழக திருவிழாவிலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தவர் காணப்பட்ட ஒரு தருணம். வேலூர் மலை மாவட்டம் பிரிந்து 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடுகிற வரையிலே தலித் குருமானவர்கள் அதிகம் இல்லாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறைந்த ஆயர் பேராயர் சைக்கிள் அரசனோடு பல்வேறு கலந்து ஆலோசனை செய்து தலித் குருமானவர்களை குருமணத்தில் சேர்க்க வேண்டும் என்ற சவால்களை போராடி வெற்றி கண்டவரும் நம்முடைய பேரவர்கள். சமூக நீதி போராட்டங்களிலே இந்திய ஆயர் திருவிழாவிலே தலித் பாலிசி என்று 10 அரசு கொள்கைகளை உருவாக்கி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று வரை போராடி கொண்டிருப்பவர் நம்முடைய பேரவர்கள். இப்படி பல்வேறு சவால்கள், பல்வேறு ஏற்றங்கள், இறக்கங்கள் தன்னுடைய வாழ்விலே அவர் கொண்டிருந்தாலும் அன்று இடையர்களுக்கு பேரொழியாக ஆண்டவருடைய மகிழ்ச்சி செய்தி அறிவிக்கப்பட்டது போல இன்று தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வு இழந்த வாழ்வு முகவரி இழந்த மக்களுடைய போராட்டங்களை அவர்களுக்கு ஊக்குவித்து அனைத்து மக்களும் போராட வேண்டும், சமத்துவம் சமூக நீதி என்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கொள்கைக்கிணங்க கற்பித்தலில் முதன்மைப்படுத்தப்பட்டு முதலில் கல்வி ஒன்று சேர் தானாக அவர்கள் போராட முன்வருவார்கள் என்ற அந்த கொள்கையை இளையோர் மத்தியிலும் அனைத்து மக்களின் மத்தியிலும் விதைத்து அந்த போராட்டத்தினரை ஒவ்வொருடைய மனங்களிலே அவர்கள் விதைத்து சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிறைவாக பெற வேண்டும். முகவரி இழந்த மக்கள் மீண்டும் முகவரி பெற வேண்டும். வாழ்விழந்த மக்கள் வாழ்வில் பெற வேண்டும். அந்த வாழ்வு உரிமை வாழ்வாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் நம்முடைய பேரவர்கள். இந்த நேரத்தில் என்னுடைய குருத்துவம் ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது என்றாலும் இந்த மண்ணும் மனிதமும் உங்களுக்கு குருத்துவத்தோடு சேர்ந்து கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மனிதம் வளர, மனித மாற்றம் வளர, மனிதம் கிடைக்க தொடர்ந்து போராட்டங்கள் போராட்டத்தை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய திருவண்ணாமலை மறைக்கொண்ட குருக்கள் பேரவையுடைய பொருள் அவர்கள் அவருக்கு கொண்டாடி கொடுப்பார். அதே நேரத்தில் தன்னுடைய அகவையில் இன்னொரு ஆண்டை ஆரம்பித்திருக்கின்ற பொருள் தந்தை 5ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறைக்கொண்டதில் பொருள் தந்தை ஜோசப் சார் அவர்கள் நம்முடைய ஸ்கூலில் ஆரம்பி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். எனவே அதே தந்தை அவர்கள் மறைக்கொண்டதிலே பொருளாக சேர்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய பிறந்த நாளை 5ஆம் தேதி கொண்டாடினாலும் மறைக்கொண்ட அரசியல் சார்பாக அவர்களுக்கு அடுத்ததாக வாழ்வுரை வழங்க நம்முடைய பங்கின் சார்பாக திருவாளர் ராபர்ட் ராஜ் ஆசிரியர் அவர்களை போட்டு வழங்குகிறேன். 43 ஆண்டுகள் இறைப்பணியில் அதை கழித்துக் கொண்டு வேலூர் மலை மாவட்டத்திற்காக தமிழக கத்தோலிக்க திருஅவை இந்திய திருஅவைக்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட என் பங்கின் பங்குதாரர்கள் திருவண்ணாமலை மலைக்கோட்டத்தின் முதன்மை குழுவான திரு தந்தை சாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற எங்களுடைய முன்னாள் பங்குதாரர் பேரவையாளர் கேசி சௌரியப்பட்ட இந்த பங்கினுடைய மறைமாவட்டத்தின் மூத்த குரு அவர்களே ஏனைய குரு நன்றி சொல்ல காரணம் என்னவென்றால் முதல் நாள் தான் நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் உரை எடுக்கிறோம். எல்லோரும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, 1000 திருநெறி பாட்டிகள்
ஆயருடைய திருநெறி பாட்டு கலந்து கொண்டு எல்லோருமே மிகுந்த உடல் வலியோடு இருக்கிறீர்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் பங்கு தந்தையை வாழ்த்து வந்திருக்கின்ற அத்துணை அருள் தந்தையை என்று நினைத்து பார்க்கின்றேன். அதோடு நிகழ்வு வகிக்கின்ற பெருந்தராக வந்திருக்கின்ற பங்கின் பங்கு மக்களே, நம்பியை பொறுப்பாக சமூக உறுப்பினர்களே, பதவிகளுக்கும் என்னுடைய மனிதமான இரவு வணக்கம். 43 ஆண்டுகளை கடந்து 44ஆம் ஆண்டில் இருக்கின்ற மாசத்திற்குரிய பங்கு தந்தையோடு இந்த பங்கின் சார்பாக வாழ்க்கை கடமைப்படுத்துகிறோம். ஒரு பங்கு தந்தை மட்டுமல்ல, தமிழக திருவையில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும் அவர் சீரியர். அவரை தந்தை சொல்ல பங்கு தந்தை சொல்ல முடியாது, ஆயிரம் சொல்லலாம், பேராயிரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய உறுதி, அவருடைய நான் சொல்வது கேட்ட அவரை ஆயிரத்தி அத்தனை பேர்கள் பணி செய்தவர். தன்னுடைய பணிவாளர் அதனை என்ன சொல்ற ஆணையம் கமிஷன் எப்படி அத்தனை பேர் கமிஷன் அவர் பணி செய்தவர். அத்தனை பண்பாளர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தந்தை நமக்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம அந்தூர் சாயர் உடனே பங்கு தந்தை அங்கிட்டு வேலூருக்கு வர பயனாக இருக்குது. ஏன்னா அவருடைய பணிவாளரை பயன்படுத்தி ஒரு சீனியரை பயன்படுத்தி நீங்கள் இன்னொரு இருக்கிறீங்க நம்மளுடைய அந்த பயனாக இருக்குது. ஒரு தந்தை அவர் பணி செய்து இந்த பங்கி வளர்ச்சி உழைப்பு கேட்டுக்கொண்டு தந்தையருடைய வாழ்க்கை கடமைப்படும். காரணம் என்னவென்றால், அவருடைய பணிவாளர் என்பது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விழிப்புணர்வு காணப்படுகிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. காரணம் மறைமாவட்டத்தில் அறியாத ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் NDTV-ல இரவு ராத்திரி NDTV அது தேசிய ஊடகம். இப்ப எப்படி BBC டிவி பார்த்தீங்க, BBC டிவி என்பது உலகம் முழுக்க NDTV-ல பார்த்து தாதை எங்கேயோ நம்ம பார்க்கிறோமே, யாரு அப்போ பார்த்து ஒரு புறநாயகராக அவர் பேட்டி எடுக்கிறார். அவருடைய பணியாளர் கேட்கின்றார், என்ன காரணத்துக்காக நீங்கள் தெரிவிக்கிறீங்க, என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது தந்தை அவர்கள் மிக தெளிவாக கருத்தை விழிப்புணர்வு வந்திருக்காங்க, தாழ்த்தப்பட்டு வந்திருக்காங்க. இந்த இந்திய அளவில் எத்தனை மதமாய கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார், அந்த புரிவுறுவதெல்லாம் தந்தை அவர்கள் தெளிவாக இருக்கிறது. அது அவர் என்ன சொன்னதுன்னா, நான் அவர் தெரிவிச்சு ஓகேங்களா. ஒரு தந்தை அவர்கள் இந்த விழிப்புணர்வு மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு அதையும் தாண்டி அதை சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அளவிலே, இந்திய அளவிலே, மறைமாவட்ட அளவிலே அவர் வைக்க குருவந்தே அவர் திருவண்ணாமலை மறைமாவட்ட அவர் பெரிய பொறுப்பே கிடையாது. அவர் நமக்கு மிகப்பெரிய பாட்டி. ஆகவே தந்தை அவர்கள் இந்த நன்னாளில் அவர் வாழ்க்கை கடமைப்பட்டிருக்கின்றோம். பொன்விழாவை நோக்கி பயணிக்கின்றவருடைய பணிவாழ்வு எங்கள் பங்கிலே முன்வாழ்கின்றார். பொன்விழாவை கொண்டாட வேண்டும், தொடர்ந்து இணைப்பு சிறக்க வேண்டும் எங்கிருந்தால் வாழ்க்கை வாழ்க்கை தந்தை அவர்களுக்கு எங்களுடைய பங்கின் சார்பாக பங்கின் சார்பாக நான் பணியாற்றுகின்ற பாடல் குழு விடுசத்தை ஏனைய குழுக்களின் சார்பாக தந்தை அவர்களுக்கு கொண்டாடி பணிவாழ்வு வாழ நன்றி. நம்முடைய செயலர் அவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். பொருள் அவர்கள் கடிதம் அணிவித்து தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய மறைநோட்டால் சிறப்பு செய்வார்கள். அவர்கள் இப்பொழுது முன்னாடி அணிவித்து நம்முடைய விழா காய்களை சிறப்பிப்பார்கள். அதற்கு முன்னாடி நம்முடைய பங்கின் சார்பாக ஒரு மிக எளிய காணிக்கையை நம்முடைய அலுவலகத்தை சாதித்தார். அதனை நம்முடைய அனைத்து
அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து அதனை கொடுக்க கேட்டுக்கொள்கிறார். அன்பிய பொறுப்பாளர்கள் அனைத்து சார்பாக அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் இந்த சார்பிற்கு நம்முடைய அருந்தந்தை அவர்களுக்கு பங்கின் சார்பாக வாங்க சார் வாங்க நம்முடைய பாடல்குழு தலைவர் அவர்களையும் கண்டுகொள்கிறேன். அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் இருக்கின்ற பணிக்குழுக்கள் அனைத்து பொறுப்பாளர்களையும் வருகை நம்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய தந்தை அவர்கள் பேர் சொல்லும் போது வரலாம். நம்முடைய காட்டுக்குடியில் அதிபர் தந்தை அவர்கள் கொண்டாடி அணிவித்து நம்முடைய சிறப்பில் செய்கிறார்கள். தந்தை பத்திரப்பெற்ற தந்தை அவர்கள் கொண்டாடி தந்தையாக சிறப்பு செய்கிறார்கள். கீழ்நாட்டூரின் மறு தந்தையர்கள் ஸ்ரீமன் பல சிறுநாயகர் விரும்புகிறது நம்முடைய தந்தைக்கு சிறப்பு செய்கிறார்கள். அதோடு நம்முடைய ரெவரண்ட் சுகுநாயகர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். பொதுமக்களின் பங்கு தந்தை ரெவரண்ட் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய தந்தைக்கு சிறப்பு செய்கிறார்கள். அவர் அனைவருக்கும் நம்முடைய மனவாழ்வு நன்றி நாம் பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்முடைய பகுதியை சிறப்பாக கொண்டிருக்கிற இறைவனின் அருட்கணியர்கள் இப்பொழுது ஆடைகளின் தலைமை அமைச்சர் முதலை ராத்திரி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருவண்ணாமலை கான்வென்ட்டின் தலைமை அமைச்சர் முதலை ரோஸ் அவர்கள் தந்தையை சிறப்பு செய்கிறார்கள். எனவே அவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அன்பியங்கள் சார்பாக அன்பின் உறுப்பினர்கள் அனைவரும் நம்முடைய தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். நீங்க நம்முடைய சகாயங்கள் சிறப்பு செய்கிறார்கள். அதனை தொடர்ந்து ஆரோக்கியமான தந்தைக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய தந்தைக்கு கொண்டாடிய சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக உலக மாதாவிற்கு இருக்கிற நம்முடைய திருவாளர் சகாயாளர் திருவாளர் சேகர் தந்தைக்கு சிறப்பு செய்கிறார்கள். இன்னும் பக்க சபையினர் புனித அருமையான திருவாளர் கர்நாடக அவர்கள் நம்முடைய தந்தைக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய ஆலயத்துடைய திருவாளர் நம்பிக்கையோடு கொண்டாடி இருக்கிறார்கள். நீங்களும் விழாக்களுக்கு சின்னசாமி அவர்கள் தாயார் தந்தை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். குழந்தையை சங்கத்திலிருந்து நம்முடைய திருவாளர் ஆசிரியர் திருவாளர் டோமினிக் அவர்கள் இருவரும் தந்தையிலிருந்து ஆட்சிமந்திரிகள் கூட்டமாக இணைந்து தந்தையை சிறப்பு செய்ய கொடுத்துள்ளது. அடுத்ததாக பங்கு தந்தையை உணர்வுக்காரர்கள் நம்முடைய பங்கு தந்தையை உணர்வுக்காரர்கள் தந்தைக்கு கொண்டாடி நன்றியையும் வரவேற்புரை வழங்கிய நம்முடைய துணைத் தலைவர் திரு அருள்தாஸ் அவர்களுக்கும் கவிதை எழுதி கொடுத்த திரு ஆசிரியர் திருமதி அன்பு அவர்களுக்கும் சிறப்பாக இந்த ஒரு பெரிய அதிகாரத்தை சிறப்பாக மேலெடுத்து செய்த நம்முடைய ஆசிரியர் கலைஞர் திருவண்ணாமலை அனைத்து அரசுகளுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இவர்களோடு கீழே அல்லாத கோவில் சுத்தம் செய்த எல்லாருக்கும் நம்முடைய வேதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மனவாழ்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த புரோகிராமை பங்கேற்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்த அடித்தளம் நம்முடைய பங்கு உறுப்பினர்கள் திருவாளர் துணைத் தலைவர் திருவாளர் அருள்தாஸ், செயலர் திருவாளர் ஜான்சன், குருடன் திருவாளர் வின்சென்ட் மற்றும் அன்பை பொறுப்பாளர்கள் அனைவருக்குமாக என்னுடைய மனமார்ந்த நன்றி வளர்த்தோடு நான் சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இதற்கு மென்மேலும் அனைத்து அன்பை
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த பேனர், இந்த நோட்டீஸ், இன்னும் இந்த எல்லா வாழ்க்கப்பட்ட இன்விடேஷன்லாம் டிசைன் செய்த திருவாளர் டோமினிக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம எல்லாம் மகிழ்வோடு உள்ளாக இந்த கேட்க வேண்டி இந்த விழாவை நிறைவு செய்ய ஒரு அனைவரையும் கொண்டதாக வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் அங்கே உள்ளதாக நம்முடைய அலுவலகத்தை உடலிருந்து கேட்க வேண்டி சிறப்பாக செய்ய அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நேரம் வரைக்கும் நம்முடைய அலுவலகத்தை ஒருமை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய எதிர்கால நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த சிறப்பு நிகழ்வு முடிந்த உடனே நம்முடைய அலுவலகத்திற்கு குருக்கள் இல்லத்திலே உணவில் இருக்கும் நம்முடைய அலுவலகத்திற்கும் உணவில் இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கட் சாமி